சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து தங்க, வெள்ளி, வைர நகைகளை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியிடம் ஒப்படைக்கும் பணி தற்போது பெங்களூரில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதாவது ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோரின் சொத்து குவிப்பு வழக்கை விசாரித்து வந்த பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் கடந்த ஜனவரி 29 ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவில் பிப்ரவரி 14 மற்றும் 15 தேதிகளில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட தங்க நகைகள் மற்றும் சொத்து பத்திரங்களை பெற்றுச் செல்லுமாறு கூறியிருந்தது. அதுபோல் வரும்போது தங்க நகை மதிப்பீட்டாளர்கள் மற்றும் போலீஸ் பாதுகாப்புடன் வர வேண்டும் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் பெங்களூரு வந்த தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் அந்த புகைப்படக்காரர்கள் அதை முழுமையாக கண்காணிக்கும் உயர் போலீஸ் அதிகாரி என அனைவரும் வந்திருந்தனர். தற்போது காலை 11:30 மணியிலிருந்து தங்க நகைகள் சரிபார்க்கும் பணி தொடர்ந்து பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இவை அனைத்தும் இன்று மாலையோ அல்லது நாளையோ முழுமையாக அந்த நகைகள் அனைத்தும், அதாவது சுமார் 27 கிலோ எடையுள்ள தங்க நகைகள், 1572 ஏக்கர் நிலப்பத்திரங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியிடம் ஒப்படைக்கும் பணி தொடர்ந்து பெங்களூரு கோர்ட் வளாகத்தில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கதுங்க.